new technique. See that because probably they didn't allow it to show my face, so other options I had to see that. Wait and see. நோத்தை காட்டுறாங்க பாருங்கள், வேறு டெக்னிக் யூஸ் பண்ணுது பாருங்கள். இட் இஸ் அ கிரியேட்டிவ் டெக்னிக். ஐ எம் கோயிங் டு யூஸ் இட். Wait and see. And I am going to do the LSL further. ஒன்று LSL பாசிட்டிவ் நெகட்டிவ் will going to discuss. பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுது. நெகட்டிவ் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் இட். பொது பயண அட்டை. பொது பயண அட்டைன்னா காமன் ட்ராவலிங் ஷீட். காமன்னா பொது, சப்கா சேம்ன்றது. பயணம்னா ட்ராவல், பயணம்னு சொல்லுவாங்க, பயணம் கருத்து. ஸோ whenever you are going to do the travel, you will get a good thing or bad thing. All good thing will see your relatives and everything, nice place and everything. At the same time, if any accident come, you will die also. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போதில் பயணம் நல்லாயிருக்கும், அது நம்ம உயிரும் போயிடும். அது ஆக்சிடெண்ட் ஆனால் அதுதான் ரொம்ப சந்தோஷப்படக்கூட பயணத்தில். சாமியை தான் கும்பிடணும், சாமி தான் காப்பாற்றும். பயண जाने तो हमको लाभ में जैसे नष्ट होते सब जगह देख सकते हैं. अटैचमेंट हमको एक्सीडेंट तो मर भी सकते हैं, एक्सीडेंट तो मर भी सकते हैं. एक्सीडेंट तो मर गया ना, डेथ ना சாவுது, मर गया. दिस इज गॉड इज टेलिंग. லக்ஷ்மி சொல்லுதாங்க. குற்றச்சாட்டு என்ன, we have to blame others. Suppose it is of two things. Okay, so we have to blame ourselves also sometime. Whenever we lost our good job and life, sometimes we will do it to others also. குற்றச்சாட்டுங்கிறது நம்ம சில நேரம் தப்பு பண்ணிவிடும், அடுத்த நம்ம மேலே உள்ள தப்பையும் சொல்லுவோம், அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற தப்பாகவும் திருப்பி விடுவோம். ரெண்டு கேரக்டர் இருக்குது. குற்றச்சாட்டுன்னு வந்து மனசாட்சி கடவுளுக்கு பயப்படணும். கட் அஃப்ரைட் டு காட் அண்ட் அவர் ஹார்ட். and don't blame others. Don't blame. First, whenever we will show to this hand, one hand, three hand in our towards us, so that we have to see that four hand is like this, one hand in the middle like. அடுத்தவங்க குற்றச்சாட்டுக்குன்னா ஒரு கயிறுனா நம்ம அடுத்த மூணு விரல் एक उंगली ऐसे रखे, तीन उंगली इधर आते हैं, एक उंगली का तीन उंगली इधर आ जाते हैं. इसके लिए अब तो सोचे दूसरा को तो ब्लेम आना, मटन वच्ची पढ़ती बोलो. दूसरा पर में गलत बोलते हैं, दूसरा पर में क्या गलत बोलते हैं. ओके. மௌனம் கலைந்தது. மௌனம் கலைந்ததுன்னா, மௌனம்னா பீஸ். சிப்பாக்கே रहते, சிப்பாக்கே रहतेன்னா மௌனம். மௌனம்னா சிப்பாக்கே रहते, சிப்பாக்கே रहते மௌனம். கலைந்ததுன்னா इट वैस गॉन. கலைந்ததுன்னா போயிட்டுன்னு அர்த்தம். उसका निकल जाते. செய்தினா நியூஸ்னா செய்தி, கபர் சொல்லுவாங்க, செய்தி. So we'll get a news from all mass media, say 52 mass media and newspaper. I will explain after. அதாவது 52 மாஸ் மீடியாலேருந்து உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியுது, 52 மாஸ் மீடியா. ஸோ வில் கெட் அ குட் திங் அண்ட் பேட் திங், எவ்ரி திங் ஹேப்பன் திஸ் வேர்ல்டு வில் கம் டு. நான் நல்லது நடக்கட்ட நடக்க நியூஸ்லேருந்து தெரியுது. अच्छे भी मिलते, खराब भी मिलता है, उसका न्यूज़ से मालूम पड़ेगा, न्यूज़ से मालूम पड़ता है. குட்டுன்னு நல்லது, அச்சேன்னு சொல்லலாம், சங்கலான்னு சொல்லுவாங்க. பேடுனா ஃபர்ஸ்ட்டு உலகத்தில் பேடு திங். டூ இஸ் தேர். தொடர்புனா லிங்க்குனா தொடர்பு. இன் ஆல் பிளேசஸ் வி கேன் பிஃபோர் marriage we have to link with the parents, and after that with husband, children, like, and all people you have to link with all. அதாவது கல்யாணம் முடிக்க முன்னால அம்மா அப்பா அப்புறம் புருஷன் பிள்ளைகள்னு எல்லாம் தொடர்பில் தான் இருப்பாங்க. தொடர்பு இல்லாமல் வாழ்க்கை இல்லை, ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இல்லை. இது தனி மரம் தோப்பாதுன்னு சொல்லுவாங்க. தனியாக இருந்தாலும் அடுத்தவங்க உதவி இல்லாமல் நிற்க முடியாது. இஸ்லாம் மதத்தை रह सकते, பிற மதத்தை नहीं रह सकते, सकते मदद नहीं रह सकते. इट इज़ गॉड. लक्ष्मी इज टेलिंग दैट. கைதுன்னா அரஸ்னா அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரசுனா வந்து அரசுனா கைது செய்துட்டாங்க. டு த அரஸ்ட்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கைது செய்தாங்க. Sometimes good people also arrested because of a bad event, bad document we are having. அது நல்லவங்களும் அரெஸ்ட் பண்ணாங்க, சில நேரம் கெட்டவங்களும் அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்க சூழ்நிலை பொறுத்து.
उसका जैसा वातावरण रहता है ऐसा उसका अरेस्ट करना पड़ता है के वातावरण एनवायरमेंट చూడాలి ఓకే వాతావరణం జలవాయు ఎన్వైరన్మెంట్ ఎలిఫెంట్ எலிஃபெண்ட்ஸ் ஆர் ஹெல்பிங் அஸ் டு மேக் மை மைண்ட் கூல். ரெண்டு யானை தான் அவங்க கஜமுகம் ரெண்டு லைக் இட் இஸ் ஆப்போசிட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபார் வாட்டர் opposite direction and say whenever we are keeping the Lakshmi my dress we have to keep it in a tambulam. I don't and the gold and everything should gone to inside the water. அதாவது இப்படி சாமி வந்து லக்ஷ்மி படம் வைக்கலேருந்து கையிலேருந்து வர இதை வந்து கீழே போகக்கூடாது, ஒரு தாம்பலத்தில் தான் இருக்கணும். ஒரு हथे हथे वो तो सोना पानी में नहीं जाना म्हणते, इसका तांबला में रखना म्हणते, पानी में नहीं जाए तांबला में ठेवना म्हणते. ओके காயின்னா தங்கம்னா சோனா. ஆதிலட்சுமி அன்னலட்சுமி விஜயலட்சுமி சாந்தாலட்சுமி சந்தானலட்சுமி அன்னலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி அதிர்ஷ்டலட்சுமி விஜயலட்சுமி பாக்கியலட்சுமி எல்லா லட்சுமியும் இருக்காங்க. எல்லா அக்காவும் 8 லட்சுமி கடவுள் கொடுக்கணும். வித்தவுட் இந்த வேர்ல்டு இஸ் நாட் ஒர்க்கிங். லக்ஷ்மி இல்லைன்னா உலகத்தில் ஃப்ரம் பர்த் டு டெத் வி ஷுட் ஹேவ் மணி வித்தவுட் வி கேன் நாட் சர்வ் இந்த ஒரு அது பிறந்தாலே சாத வரைக்கும் லக்ஷ்மியோட பாக்கியம் இருக்கணும். பைசா இல்லைன்னா ஒரு வாரம் செய்ய முடியாது. जब पैदा हो जाते मर के जाते पैसा की ज़रूरत पड़ती, बिना पैसे हम लोग नहीं रह सकते. ओके बिना पैसा ना विदाउट मनी पैसा बिना मनी बिना पैसा से கிரெடில்னா தொட்டில் துலான்னு சொல்லுவாங்க. டெத் கிரெடிட் டு கிரேவ்னா சுடுகாடு. मर के जाता मयान तब पैसा की ज़रूरत पड़ती है. मेरा मनी ना पैसा தேவைப்படுது, ज़रूरत पड़ती है. ஸோ இந்தியாவின் புதிய உச்சக்கட்டம் புதியனா நியூனா नया है. So whenever we buy a new house, a new dress, new things, so will be happy. புது ட்ரெஸ்ஸு இதில் என்ன சாப்பிட ஹாப்பியாக இருக்கும். ஆனால் பணம் செலவழிக்கணும். பட் we have to spend more money, so it is difficult to do the extra things, new things. அதாவது எது வாங்கினா புதுசாக வாங்குங்க. வீடு சட்டை துணி எல்லாம் புதுசாக எது பொருள்னாலும் வாங்குறது புதுசாக வாங்க நல்லா தான் இருக்கும். பணம் தான் தேவை. பணம் எல்லாம் காலியாக போயிட்டுனா கஷ்டம். அதனால் எவ்வளோ பைசா இருக்கோ அவ்வளோ பைசா வாங்க. If you have 10 lakhs and you have to buy a car of 8 lakhs, 2 lakhs you have to get it interest. Don't buy anything with interest. Borrow it from others. எதுவும் கடன் வாங்காதுங்க. 10 லட்சம் கார்னா 8 லட்சம் கார் வாங்கி 2 லட்சம் கடன் வாங்கி அப்போ தான் அடைக்க முடியும். மாற்றி எப்படி வச்சா அடைக்க முடியாது. இருக்க காரும் போயிடும். இதுதான் உதாரணம். 10 लाख का गाड़ी रहेंगे तो 8 लाख भरने का 2 लाख इंटरेस्ट लेना मनते रहेंगे तो गाड़ी जाते 10 गाड़ी खरीदना पाइए 8 लाख हाथ से रखे खरीदने का 2 लाख रहेंगे तो चलते उल्टा रहेंगे तो पूरा सत्यानाश होंगे. वो जो गाड़ी तो चले जाएंगे. ऐसा गाड़ी घर कपड़ा सब 100 रुपये कपड़ा भी मुझे विल गेट इट 100 rupees ड्रेस also cloth also 10,000 cloth also. So it depend upon the money we are having. If I give more money you have to spend more things. We have give less money you have to less expenditure. என் கையிலேருந்து நிறைய பைசா கிடைச்சா நிறைய செலவழிங்க, पैसा குறைய செலவழிங்க. मेरे पैसा जास्ती मिलेंगे तो जास्ती खर्चा करिए. उससे कम पैसा रहेंगे तो कम खर्चा कराने மோர்னா அதிகம் ஜாஸ்தி அதிகம் சொல்லுவாங்க. கம்முனா லெஸ்ஸுனா குறைவு கம்முன்னு சொல்லுவாங்க. ஓகே உச்சக்கட்டம்னா இது எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீம்னா உச்சக்கட்டம். எக்ஸ்ட்ரீம் whenever India cricket or Pakistan playing games, so India gets success, will be very happy. So whenever he used to write exam and everything, if he get passed then we will be have a happiness in extreme. So after whenever if those who are not having the children, if bear a child after 10 years 15 years also they are having the extreme happiness. Whenever you fail in one paper 6 times and you get 8 7 times you get a pass, then you will get a extreme happiness. So and so also there in the real life. அதாவது
எக்ஸ்ட்ரீம்னா உச்சக்கட்டம், மேக்ஸிமம்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம்னா எல்லாத்தோட அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம எங்கெல்லாம் சந்தோஷம் இருக்குது, யாரு 6 தடவை ஃபெயில் ஆகிட்டேன், நான் ஒரு டோப்பாலஜி போய் 7ஆம் தடவை பாஸ் ஆனேன், அது ஒரு சந்தோஷம். குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை கிடைச்ச சந்தோஷம், அப்புறம் பாஸ் ஆனவனுக்கு பாஸ் ஆனது சந்தோஷம், வேலை கிடைக்காதவனுக்கு 100 200 300 அப்ளிகேஷன் அனுப்பியிருக்கவனுக்கு வேலை ஒரு 5 லட்சம் வேலை மாதம் கிடைச்சா அவனுக்கு சந்தோஷத்தை பார்த்தா காலை மேலே வச்சு நடப்பான். ஹலோ ஹலோ கேட்குதா காது? இதை தான் எக்ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம்னா தமிழில் உச்சக்கட்டம்னு சொல்லுவாங்க. அது இப்போ ஜெர்மனியில் போய் படிக்கிறோம், நம்ம எம்எஸ் படிக்கிறோம், அப்புறம் பெரிய பெரிய காலேஜில் அது கோயம்புத்தூரில் ஹிந்துஸ்தான்லாம் படிச்சுட்டு வரோம். படித்து முடித்து 40 லட்சம் செலவழிச்சிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, வேலை கிடைக்கலன்ட்டு ஒரு இடத்துல இருந்து நம்ம வேலை பார்க்காம 3 இடம் 4 இடம் அப்படியே சுற்றி வேலையை விட்டுருவோம். அதான் கடவுள் பார்க்காரு, உடனே வேலை கிடைச்சா வேலையை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சிலவங்களுக்கு வேலை கிடைக்க கஷ்டம். 1000 அப்ளிகேஷன் போடுவாங்க, கடைசியில் அப்படியே டிப்ரெஷன் ஆகி எல்லோரும் திட்டுவாங்க வீட்டில், என்னடா வேலை பார்க்க 40 லட்சம் ஒன்றால் நாங்கள் செலவழிச்சு இருக்கோமே செலவழிச்சு உலகம் புறங்க செலவழிச்சு சொல்லுது, சாமி சொல்லுது இந்த இது வார்த்தைகளை அப்படின்னு சொல்லி தான் உச்சக்கட்ட சந்தோஷம். கேக்கு வெட்டி பலூன் வெட்டி கொண்டாடணும். ஒரு ஆளுக்கு வேலை கிடைச்சா, ஒரு வேலை கிடைச்சி அவர் 5 லட்சம் வருது. சாமி மகள் லக்ஷ்மி கண்ணை திறந்து பார்க்காங்க. நான் கண்ணை திறந்து பார்த்தா வேலை கிடைக்க 5 லட்சம் 10 லட்சம் மாதம் வரும். அப்போ என்ன சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவாங்க, கேக் வெட்டி அப்புறம் பலூனெல்லாம் வெட்டி கொண்டாடுவாங்க. சரியா? என்னையே இப்படி டெக்கரேட் பண்ணால் நானும் சாமியே கணக்காருப்பேன். இப்படி டெக்கரேட் பண்ணி அந்த கலை போட வேண்டியது. ஆளே தெரியுமா, இப்படி ஒரு கிரீடம் வாங்கணும். கிரீடம் வாங்கி இதெல்லாம் இப்படி சாமியெல்லாம் போட்டு ஒரு தாமரை பூ வச்சு இப்படி உட்காந்து சாமி கணக்க உட்காந்துட வேண்டியது. அப்போ என்னைய மூஞ்சியை கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், என் முகம் சாமி முகம் வர போல தான் இருக்குது. அப்போ உச்சக்கட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ 5 லட்சம் இடையமா மாதம் லட்சுமி சாமிக்கு நான் கண்ணை திறந்து பார்த்தா 5 லட்சம். அப்போ அது உச்சக்கட்டம். பிள்ளை பிறக்காதவங்களுக்கு பிள்ளை பிறந்தா உச்சக்கட்டம், வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைச்சா உச்சக்கட்டம், கல்யாணம் ரொம்ப நாள் கல்யாணம் முடிஞ்சால் உச்சக்கட்டம், அப்புறம் ஏதாவது நினைக்காத அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வர்றப்போ சந்தோஷம், உச்சக்கட்டம். இதெல்லாம் நடக்கும். अभी देखो कई लोग का बच्चे नहीं रहते, बहुत साल के बच्चे रहते जो जास्ती उसको घुसी रहेंगे. अभी तो इतना पैसा खर्चा करके बाहर जाके पढ़ाई करते, उनको काम नहीं मिलता. ऐसा के छोड़ के आते, फिर उसको तो लक्ष्मी तो उसको काम देंगे तो वो उसको घुसी रहेंगे, उसको उच्चकट्टा रहेंगे. 5 लाख महीना में आएंगे तो घुसी रहेंगे ऐसा. और कर अधिष्ट होके उसको 1 करोड़ आ जाते हैं लॉटरी में, उसका ऊँचा रहते, ऐसा एग्जाम रहते, जास्ती रहता है उसका. इस समय पर उनको खुशी है ना, बहुत एक्सट्रीम रहता है. एक्सट्रीम ना मैक्सिमम ना उच्चकट्टम जास्ती अधिकम खुशी में. whenever we are having happy and sad also we are getting a maximum. But we should have a மீடியமாக இருக்கணும். சந்தோஷம் தான் ரொம்ப துள்ளி குதிக்க கூடாது, சோகம் வந்தாலும் ரொம்ப ஐயோ நமக்கு சோகம் வந்துட்டு விடக்கூடாது, மீடியமாக இருக்கணும். जो ऐसा घुसी रहेंगे तो जास्ती लोग इसका डांस करते. कोई लोग गाड़ी रहते 50 लाख कमाना करते, अटलांटा जॉर्जिया सरवना करना, उसका गाड़ी है 10 घर है, 100 नाचते. ऐसा नाचने का नहीं, इधर जा रहते हैं दुख रहते हैं करीबी ऐसा भी रहते हम लोग. ऐसा रहेंगे तो भी उसका जॉर्जिया अटलांटा सरवना इज वेरी रिच and 50 lakhs is dancing like don't dance. Whenever we are in low poor also don't be sad, it will be a middle. ராஜா அட்லாண்ட தம்பி கம்பளிச்சு அவங்க ஆடுதான் செல்வ மகள் பைசா கொடுத்தா ரொம்ப ஓவர் ஆடுதான். அதில் விழுந்துட்டேன்னா நொறுங்கிடும். அது ரொம்ப ஆடக்கூடாது. அது போல் ஏழைகள் ஐயோ ஏழையாக இருக்குது சாமி அப்படின்னு பணம் நிரந்தரம் கிடையாது. ஓகே, ஸோ டோன்ட் பி எக்ஸ்ட்ரீம், டோன்ட் பி வெரி லோ, மீடியம் மத்தியமாக இருக்கணும். பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் லட்சுமி கொடுப்பாங்க, சாமிகிட்ட வேண்டும். லட்சுமி என்னோட வேண்டும்னா கிடைக்கும், தேவையான நேரத்தில் சாமி பணத்தை கொடுக்கும். से पूछेंगे तो हमको जो ज़रूरत रहेगा वो तो लक्ष्मी पैसा दे देती. ये सो जास्ती पैसा रहेंगे तो नाचने गने का, जो गरीब रहेंगे तो वो चिंता नहीं करने का. ये इतना निरंतर नहीं पैसा. एक गरीबी अमीर बन जाते. अभी सरसत समझा वो पिक्चर देख लो, उसमें तो जो ना गरीबी इतना अमीर हो गया, इसके लिए नाचते
नाचने का नहीं, पैसा रहेंगे तो सब पाड़ी गुड़ी रहेंगे तो नाचने के लिए नहीं, पैसा नहीं रहेंगे तो गरीबी करके सोचने के चाहिए तो मध्यम रहेंगे तो मीडियम रहेंगे மீடியம்னா நடுத்தரம் மத்தியமான்னு சொல்லுவாங்க. பணக்காரன்னா ரிச்சுனா பணக்காரன் அமீர் சொல்லுவாங்க. பூவர்னா ஏழை கரீபி சொல்லுவாங்க. எலிஃபண்ட்னா யானை ஆத்தின்னு சொல்லுவாங்க. பாட்டுனா மடக்கா குஞ்சின்னு சொல்லுவாங்க. வாட்டர்னா தண்ணி பானின்னு சொல்லுவாங்க. சீனா கடல் சமுத்திரம் சொல்லுவாங்க. சமுத்திரம் லோட்டஸ்னால் தாமரை கலம்னு சொல்லுவாங்க. லைட்டுனா தீபட் இஸ் ஆல்சோ சிமெட்ரிக் ஆல்சோ போத் சைடு இட் வில் பி லுக் லைக் வெரி நைஸ் இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் அழகாக பண்ணியிருக்காங்க. லோட்டஸ் வெரி நைஸ் பேபியில் கணக்கொன்று கொடி வந்து தாமரை பூவில் வந்த நானே செந்தாமரை பூவில் அமர்ந்தே நானே செந்தூரத்திலகம் நின்றவள் நானே தாமரை பூவில் அமர்ந்தவள் நானே கடலில் உதித்த ஆதிலட்சுமி தாயே அமரர்கள் துதிப்பாடு முதமும் நானே அலைக்கடலில் உதித்த லட்சுமி தாயே அமரர்கள் துதிப்பாடு முதமும் நானே மங்கள் பெருகும் எந்த திருவருள் துணையாலே செல்வங்கள் பெருகும் எந்த திருவருள் துணையாலே அகிலமெல்லாம் உயரும் அருள் வளத்தாலே அகிலமெல்லாம் உயரும் அருள் வளத்தாலே தாமரை பூவில் வந்தவளே நானே செந்தூரத்திலே வந்தவள் நானே தாமரை பூவில் வந்தவள் நானே சுந்தரியே பார்வதியே பாமரரும் சொந்தமுடன் நிற்கும் கோமகளே தமன் என்றாலும் ஜம் திருமகளே நமந்தாலேண்டும் தஞ்சம் திருமகளே பர்களை காத்திடும் மலைமகள் நீயே நானே தாமரை பூவில் அமர்ந்தவள் நானே தூரத்தில் கவனிந்தவள் நானே தாமரை பூ அதிர்ஷ்ட லட்சுமி நானே. ஓகே ஓகே அது வழக்குகள் போராட்டங்கள் பேரணிகள் வழக்குகள் மீனிங் ஃபார் த ப்ராப்பர்ட்டி ஆல்சோ யூ ஹேவ் டு டூ த கேஸ் husband wife divorce remarriage and anything murder happen in beat others and small so whenever they're using these words and actions so you have to get a case telling also it's wrong thing is wrong so you have to get a case அதாவது ஒருத்தவங்க சண்டை போடுதாங்க வெட்டி குத்து அப்புறம் புருஷன் பொண்டாட்டி டைவர்ஸு அப்புறம் ட்ரெயினில் பஸ்ஸில் எதிராது சண்டை போட்டு வாயில் வந்தாலாம் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறது அது தகாத வார்த்தை சொல்ல முடியாது. நான் சாமி சொல்ல முடியாது மனுஷன் சொல்லலாம் சொல்ல முடியாது. தேமாவளை பூமாவளை கூமுளை உண்டு பரண்டு அது அசிங்கமான வார்த்தை எல்லாம் பேசலாம். வழக்கு போட்டு அதுக்கு தண்டனை உண்டு. जो झगड़ा करते फिर किधर भी ट्रेन में झगड़ा करते खून कराते जो हस्बैंड वाइफ का डाइवर्स रहते वो पुरुष का डाइवर्स है वो झगड़ा करते किधर भी ट्रेन में रहता ऐसा रहेंगे तो केस भी कर सकते हैं. गाड़ी में किधर भी प्रॉपर्टी के लिए अगर के लिए करेंगे तो मतलब क्या करके केस बुक कर सकते हैं. के वड़कना केस போராட்டம் மீன் இந்த ப்ராப்ளம் யூ ஹேவ் டு ஸ்ட்ரைக் லைக் கர்ஃப்யூ எவ்வளோடா போடுவாங்க 143 கர்ஃப்யூ எவ்வளோ 143 ஸோ நெவர் இந்த ஸ்ட்ரைக் வந்து அந்த நாட் ஃபோர் இந்த கர்ஃப்யூ ஆர்டர் ஷூட் அண்ட் வி கம் அவுட் அவுட் சைடு டு கண்ட்ரோல் சம்டைம் in the political level to strike confusion problem in the family also never having the political also never in the some of the school some of the thing happen wrong thing also to have a confusion for and strike and everything is to have it where people also can strike it and the parents also strike it and the political all people also do that strike and everything. So all we should have a strike in everywhere
We have to make it a violence and non-violence two things whenever comes to ahimsa. ஸோ அதாவது போராட்டங்கள் ரெண்டு வகைப்படும் அஹிம்சை வயலன்ஸ் நான்-வயலன்ஸ். வயலன்ஸ்னால் கத்தி குத்து ரத்த சுபாஷ் சந்திர போஸ். அதாவது காந்திஜியோட அஹிம்சை இந்த கன்னத்தில் அடித்த இந்த குலசி ஏசப்பாவனகா அஹிம்சை உப்பு சத்தியாகிரகம் இதெல்லாம் கத்தி ரத்தம் இல்லாமல் போராடுறது. அதுவும் ஒரு விதமான போராட்டங்க. அஹிம்சான்னு சொல்லுவாங்க, நான் வயலன்ஸ் சொல்லுவாங்க. அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டை விட வயலன்ஸ் இல்கிட்ட டேமேஜ் இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங் அண்ட் திங்ஸ் ஆர் மோர். ஸோ இட் இஸ் பெட்டர் டு மேக் ஏ நான் வயலன்ஸ். அதாவது போராட்டங்களில் வயலன்ஸ் நான் வயலன்ஸ் இருக்குது. அடிப்படி சண்டை குத்து அரசியல், அப்புறம் வீட்டில் சண்டை, பிள்ளைகள் சண்டை, சொத்துக்கு சண்டை, தெருவில் சண்டை, குழாயடி சண்டை, இப்படி நிறைய சண்டைகள் இருக்குது. அதனால் சண்டை போட்டு அந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி அடி தடி சினிமாவில் வருங்க இல்லை சில நேரம் இருக்கும். நான் நடப்பில் இருக்குது. அதனால் இப்படி சண்டை போட்டு ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டி அது மனுஷனை கொல்ல வெட்ட இருக்குது. அதனால் போராட்டங்கள் நன்வயலன்ஸாக இல்லாமல் அமைதியான முறையில் உப்பு சத்தியாகிரகம் காந்திஜி எப்படி பண்ணாரோ அது போல் பண்ணால் நல்லது. அதுதான் நல்லது. झगड़ा करते वो जो सिनेमा में देखो इतना झगड़ा करते हैं, मर्द पुरुष का झगड़ा रहते हैं फैमिली में, प्रॉपर्टी का झगड़ा रहते हैं, वो पूरा छोड़ना तो सुभाष चंद्र बोस पर शूट एंड ऑर्डर बोला ऐसा नहीं होना चाहिए, उसको ऐसा नहीं करना तो आपका अहिंसा से करने का. जो कई के लोग बोलते हम खाना नहीं खाएंगे समुद्र दे रहे डोंट हैव ஈட் லைக் ஸ்மால் சில்ட்ரன். सीधा சின்ன பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க, சோறு சாப்பிடாது, அடம் பிடிக்கும். அப்படி தான் அது अहिंसा बनाना था. इसका गांधी बोला अहिंसा यूज़ करो, इसके लिए हम लोग हमारा रियल लाइफ अहिंसा उपयोजन करेंगे तो अच्छे है. अहिंसा विजन करना चाहिए. इसका यार पॉलिटिकल रशियल में झगड़ा हो जाते हैं, वो मर्द पुरुष का झगड़ा हो जाते हैं, वो फ्लेवर झंडे में झगड़ा हो जाते हैं. इसके लिए झगड़ा नहीं कराना मानते, उसका हमेशा इतने जाना मानते हैं उसको. और अनवायलेंस बोलते हैं से कहने का जामीन वाला का मरते. जामीन वालंग मरपु they are against a jamin. Suppose anybody has done a mistake and some of the people here take it to the outside, they say jamin, but good purpose mean some of them not done the bad thing and they are in a jail mean you have to give a jamin, that is correct. But somebody had murder and somebody had done a mistake like Jayalalitha Sasigala is coming out. So like this you shouldn't get a jamin, you get a punishment. சசிகலா வெளியில் அது போல் அரசியல் எதுலனாலும் ஜாமீன் உண்மையிலே தப்பு பண்ணாமல் யாரும் ஜெயிலுக்கு போனால் ஜாமீன் கொடுங்க, கெட்டதுக்கு ஜாமீன் கொடுக்காதீங்க. जो गलत करके जेल में जाया उसका जमीन ले, जमीन पणकारे चीपल जमींदार जमीन उसका डन मिस्टेक इवन द वी आर कमिंग टू आउटसाइड विद லாயர் வச்சு வெளியில் கொண்டு வர்றது தான் ஜாமீன் சொல்லுவாங்க. நல்லது செய்து தெரியாமல் சூழ்நிலையால் தப்பு நிகழ்ச்சியில் படத்தில் பாருங்கள் நல்லது செய்வாங்க, ஆனால் சூழ்நிலையெல்லாம் மாட்டிக்குவாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு ஜாமீன் கொடுங்க, கெட்டவங்களுக்கு ஜாமீன் கொடுக்காதீங்க. ஜாமீன் கொடுத்து விழுந்தாலும் நாங்கள் விட மாட்டோம், சாமி தண்டனை கொடுத்துடும். उसका बाहर आएंगे तो वो भगवान दंडन देगा उन्होंने को. इसके लिए जो जामिन रहते अभी जेल में को देखो 10 साल गया बाहर आया, ऐसा है उसको शामिल उदाहरण. उसके लिए जो अच्छा आदमी है जो गया उसको जामिन करेंगे तो अच्छे लायर से वकील से उसको बाहर लेके आने का वो जो अच्छे जानते तंग मगर जो गलत किया उसको जामीन नहीं देना चाहिए. उसको हम लोग भी नहीं छोड़ेंगे, उनको पनिशमेंट देंगे, उनको छोड़ेंगे नहीं. ओके. வலுவான நிலையில் இங்கிலாந்து வலுவான நிலையில் வேறு
whenever whenever we are having to days are playing, so because of run only it shows about that we will get this. Even whenever we are having a political vote also it is like this. Anything, the vote is there from the people, so it gives this. So if the vote is more, if the difference is more in vote, whenever they are playing also cricket, like a point is more, then they will get a success. So it is a strong Valavana. If the difference in vote is more different, so that more the score which it is having a more only will get a success. That is called in a strong. ஸ்ட்ராங்காக இருக்குன்னா வளவனையில் இப்போ இந்தியா ஆஸ்திரேலியா விளையாடுதுங்களா, இந்தியா வந்து ரொம்ப பாயிண்ட் எடுத்துட்டு இந்த ஆஸ்திரேலியா வந்து ஸ்ட்ராங் தான், அது குறையா இருக்குது. இந்தியா பாயிண்ட்டு ரொம்ப இருக்குது கிரிக்கெட் விளையாடல. அப்போ அதுதான் ரொம்ப ஜெயிக்கும். இது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் முன்னேறாது. கடைசியில் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க, முடிவு பண்ணுவாங்க. அப்போ இந்தியா தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் வலுவானது. அப்போ इंडिया ऑस्ट्रेलिया खेलते ये कि लास्ट में जो बहुत पॉइंट देते, पॉइंट में बहुत फ़र्क रहेंगे, तो टाइम कम रहेगा, समय कम रहेगा, काला कम रहेंगे, तो बोलेंगे इंडिया जीतेगा, इसके स्ट्रांग बोलते। तो इंडिया ऑस्ट्रेलिया खेलती है, उसका जो पॉइंट देते हैं उसको, जो इंडिया का पॉइंट जास्ती रहता है, ऑस्ट्रेलिया का पॉइंट कम रहता है, वो टाइम में हम लोग कैसे मालूमात हासिल करेंगे, इंडिया जीतेंगे, इंडिया तो स्ट्रांग है, इसको वालुवाना बोलते हैं। स्ट्रांग वाला कोरिया भी कोरोना ಇಲ್ಲ, now we don't know कोरोना ಇಲ್ಲ ನಾನು because China only it has spread it all over, that is only all world hate China. It is not a made human made, it is an ayvagam, the lab is to meditate. So if it is made by God mean, anyway the human being they have found out a medicine scientifically, but it is made artificially, it is so they only having this alternate medicine. சைனாவில் உருவானது ஆய்வகத்தில், அந்த சாமி வந்து உருவானா சாமி உண்டாலும் சரியாரு, இது வந்து ஆய்வகத்தில் உருவாக்கி இது உலகம் இருக்கனால சைனா எல்லோரும் வந்து இருக்காங்க. चाइना को पूरा फैला हुआ रहते, इसके लिए कोरोना सब लोग नफरत करते, सब देश उसका नफरत करते। इसके लिए चाइना लोग भी हम लोग को जो भगवान ऐसा बना के रहेंगे तो आदमी लोग के साइंटिस्ट जान रहते हैं, उसका दवाई मालूमात हासिल कर கொரோனா வந்து மனுஷ உருவாக்கினா சாமிக்கு பண்ணுவோம். மனுஷனை குருவான நோய் சாமி வந்து குணப்படுத்துறது வந்து ஆய்வகத்தில் தயாரித்து அவங்க தான் மாட்டு மருந்து வச்சுருப்பாங்க. சைனா அதை உலகம் பூரா வருது. அதனால் சபையை சொல்லிட்டு जो चाइना में जो उत्पत्ति के इसके लिए सब देश उसका नफरत करते, सब देश उसका नफरत करते, ऑल वर्ल्ड ना वाला, हाँ दुनिया चलूँगा वाला, हाँ காலை சுரங்கம் கரு வச்சிலைகளின் களே ஓடிவா காதலை தேடிவா உலகம் சுற்று வாலிபரோடு பயணம் செய்தவள் உரிமை காதலும் எவனால் चाइना से सब फैला हुआ रहते हैं।